ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான 5 சூப்பரான டிப்ஸை போன வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 5 டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் கூட நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை பெரிய அளவில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மூலயமா கடன் சுமையை குறைக்கிறதுக்கு 6வதாக நான் சொல்லக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக உங்களுக்கு ஒரு வேலை மூலயமா இன்கம் வரும். அது இல்லாமல் பார்ட் டைமில் கூடுதலாக உங்களால் ஏதாவது வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு துறையில் உங்களால் கூடுதலாக பகுதி நேரமாக வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒர்க்கை சூஸ் பண்ணி அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை உங்களுடைய அதிகப்படியான கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது படிப்படியாக உங்களுடைய கடன் தொகையும் குறையும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவே நீங்கள் கடன் இல்லாத ஒரு பர்சனாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். கடனை அடைக்கிறதுக்கு 7வதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் அதிக வட்டி செலுத்தக்கூடிய கடன் எது அப்படின்னு பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய கடனை ஏதாவது நகை கடன் மூலயமாவோ இல்லையாச்சும் பர்சனல் லோன் மூலயமாவோ அந்த கடனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் பர்சனல் லோன் மாதிரி எடுத்து அந்த அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இஎம்ஐயாக வரக்கூடிய கடனை அடைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ ரேட்டும் கம்மியாகும். அதே சமயத்தில் ஒரு பெரிய கடனை அடைச்சிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதியும் உங்களுக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கட்டக்கூடிய கடனை ஏதாவது நகை லோன் மூலயமாவோ இல்லைன்னா பர்சனல் லோன் மூலயமாவோ லோன் எடுத்து அந்த பெரிய கடனை அடைச்சிட்டு ஒரே ஒரு குறைந்த வட்டி இருக்கக்கூடிய கடனை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் உங்களுக்கு உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். கடன் சுமையை குறைக்கிறதுக்கு 8வதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய பேர் கடனை பேங்க்கில் வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலயமா கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வங்கிக்கிட்டேயோ இல்லைன்னா தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் உங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லி புரிய வச்சு நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ ரேட்டை கம்மி பண்ண முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் இஎம்ஐ ரேட்டு கம்மி பண்ணும்போது உங்களுக்கு கால அவகாசம் கட்டி முடிக்கிறதுக்கான டைம் அதிகமாக தேவைப்படும். அப்படி உங்கள் கால அவகாசத்தை நீடித்து உங்களுடைய இஎம்ஐ ரேட்டை கம்மி பண்ணுறது மூலயமா கடனை நீங்கள் லேட்டாக கட்டினாலும் ஸ்லோவாக உங்களுடைய கடன் கம்ப்ளீட்டாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த ஸ்டெப்பை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காமல் உங்களுடைய கடனை நீண்ட கால அவகாசத்தில் குறைந்த வட்டியோடு கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 9வது டிப்ஸாக கடனுடைய சுமையை குறைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மள பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சிக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம சேமித்து வச்சுருக்கவே மாட்டோம். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதாவது திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைன்னா ஒரு காய்ச்சலோ ஏதாவது ஒரு பெரிய வியாதியோ வரும்போது நம்மக்கிட்ட சுத்தமாகவே காசு இருக்கவே இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம நம்பி இருக்கிறது லோனையோ இல்லைன்னா தனிநபர் கொடுக்கக்கூடிய கந்து வட்டியோ தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தில் மினிமம் ஒரு 10 to 15% எமர்ஜென்சி காலத்துக்கு தேவை அப்படின்னு தனியாக அந்த நிதியை ஒதுக்கி வச்சுருங்க. அப்போது அவசர காலம் வரும்போது நாம் கிரெடிட் கார்டை நம்பியோ லோனை நம்பியோ இல்லைன்னா தனிநபர் கந்து வட்டியை நம்பியோ இருக்க வேண்டிய வாய்ப்பே ஏற்படாது. அப்போது கூடுதலாக ஏற்படக்கூடிய அந்த கடன் சுமையை நம்மளால்
நம்ம ரெகுலர் லைஃப்பில் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலயமா வந்து கட்டுப்படுத்த முடியும். அதை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு 10ஆவதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா பொறுமையும் ஒழுக்கமும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவானது இல்லை. அது பல மாதங்களாகவோ இல்லைன்னா பல வருடங்களாகவோ நம்ம சேமித்து வைக்கிறதுனால வரக்கூடியது தான் அந்த மிகப்பெரிய கடன். அதனால் எடுத்த எடுப்பில் அந்த கடனை ஒரே நாளில் அடைச்சிடணும் அப்படின்னா அது யாராலையுமே சாத்தியமே கிடையாது. அதனால் பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் நம்ம திட்டமிட்டு செயல்பட்டோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கடன் இல்லாத சுதந்திரமான ஆளாக நம்மளால் இந்த வாழ்க்கையில் முன்னேறி நிற்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத பொருள்களை வாங்கி குவிக்கிறத வந்து தடுங்க. இல்லாத பொருட்களை வாங்குறதையும் அதுக்கு என்டர்டெயின் பண்ணுறவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகி நிற்கிறதே வந்து நமக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. ஆசைக்காக எந்த பொருளையும் வாங்காதீங்க. இந்த வீடியோ மூலயமா சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு சில வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை.